கரூர் மாநகராட்சியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலைகளில் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். கரூரில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் மற்றும் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் மழைக்காலங்களில் சிரமத்திற்குள்ளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடுத்த கும்பக்கரை அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளத்தை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான வட்டக்கானல், வெள்ளக்கேவி மற்றும் பாம்பார்புரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் தொடர்ந்து 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை கும்பக்கரை அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை தொடரும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள பரணி நகர் ஒரே நாள் மழையில் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. நெல்லை மாநகர மைய பகுதியான வண்ணாரப்பேட்டை பரணி நகரில் ஒரே நாள் பெய்த மழையில் சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறியது. இதனால் அச்சாலையில் செல்லும் வாகனங்கள் மட்டுமல்லாது பாதசாரிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் விடியா அரசின் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் தற்போது வரை தண்ணீரை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே உடனடியாக இந்த சாலையை சீர் செய்து தர வேண்டும் என விடியா அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் பரிசுத் தொகை வழங்கினார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமராக்கி, இடையமேலூர், மலம்பட்டி, கீழப்பூங்குடி, அழகமாநகரி, செம்பனூர், வெற்றியூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாணவர்களை சந்தித்து 10,000 ரூபாய் வழங்கி ஊக்கப்படுத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த நறுமணம் கிராமத்தில் போலீஸ் வாகனத்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நறுமணம் கிராமத்தை சேர்ந்த ரூசோ மற்றும் அவரது நண்பரான கமலக்கண்ணன் ஆகியோர் அதே பகுதியை சேர்ந்த ராஜா என்பவரை தாக்கிய வழக்கில் கைதாகி பிணையில் வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில் ரூசோவும் கமலக்கண்ணனும் சேர்ந்து ராஜாவை அரிவாளால் வெட்டியதாக கமலக்கண்ணனை ஊமங்கலம் போலீசார் மீண்டும் கைது செய்தனர். இதனிடையே அப்பகுதிக்கு சென்ற போலீஸ் வாகனத்தை ரூசோவை கைது செய்ய வந்திருப்பதாக கருதி அவரது உறவினர்கள் சிறைப்பிடித்தனர். பிறகு ரோந்து பணிக்காக வந்திருப்பதாக சொல்லி போலீசார் அங்கிருந்து தப்பித்தனர். விடிய ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் போலீசாரின் நிலை மிக பரிதாபமாக உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அழகர் கோவிலின் கோட்டை சுவர் பழமை மாறாமல் கட்டப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று பக்தர்கள் விடிய அரசின் இந்து சமய அறநிலையத்துறையிடம் கோரிக்கையை வைத்துள்ளனர். விடிய அரசின் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அழகர் கோவிலின் கோட்டை சுவரில் மேற்கு பகுதி மட்டும் இடிக்கப்பட்டு புதிதாக கட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் கோட்டை சுவர் பழமை மாறாமல் கட்டப்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கையை விடுத்திருக்கின்றனர்.